ஒன்மே டெய்லி வெல்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு மேரேஜ்லாம் நடக்கும்போது, இல்லை நமக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்கள ஞாபகமாக மாற்றி மாற்றி நம்மளுடைய கையில் ரிங் போட்டுப்போம். இல்லை அப்படின்னா யாராவது நமக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, இந்த பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரிங்ஸ் கொடுக்கும்போது, எனக்கு இவங்க வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க, இந்த ரிங் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வேலையில் நிறைய பேர் ஞாபகமாக அவங்க அந்த ரிங்கை நம்ம கையில் போட்டுட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்ம ஞாபகமாக ஒரு ரிங்கை அவர் கையில் போட்டுட்ருப்பாரு. எப்படி தெரியுமாங்க? ஆகாய் 2:23 உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அதாவது அவர் ஞாபகமாக நம்ம கையில் ரிங் போடுவார். ஏன் தெரியுமாங்க? என் பொண்ணு எனக்காக இந்த காரியத்தை செஞ்சா, என் பொண்ணு என்ன மகிமைப்படுத்தணும்னு சொல்லி எனக்காக இந்த சாட்சி செஞ்சா, என் பொண்ணு இன்னைக்கு என்கிட்ட பேசினா, என் பொண்ணு என்கிட்ட பைபிள் படித்தா, நான் பேசுறது கேட்டா, என் பொண்ணு எனக்கு இன்னைக்கு ஜோம் பண்ணா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் ஆண்டவருக்கு பிடிச்ச காரியங்கள் நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மளை முத்திரை மோதிரமாக வைப்பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் கையில் நான் ஒரு ரிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் படுத்துவோம். நீங்கள் ஆசிக்கப்படுவர்கள், தேவங்களை ஆசிப்பராக. ஆமென்.